இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தொகுதி திமுக வேட்பாளராக மனோஜ் பாண்டியன் அறிவிக்கப்பட்டுள்ளார். சில மாதங்களுக்கு முன்புதான் மனோஜ் பாண்டியன் அதிமுகவிலிருந்து திமுகவுக்கு வந்தார். வந்ததும் டிக்கெட் கொடுத்ததால் திமுகவினர் அதிருப்தியில் உள்ளனர். தொகுதி முழுவதும் மனோஜ் பாண்டியனின் ஆதரவாளர்கள் தீவிர பிரச்சாரம் செய்து வருகின்றனர். சுவர் விளம்பரமும் செய்கின்றனர். கடையம் பகுதியில் உள்ள ஒரு சுவரில் திமுகவின் உதயசூரியன் சின்னம் வரைந்து கொண்டிருந்தனர். அப்போது அங்கு கடையம் திமுக ஒன்றிய செயலாளர் ஜெயக்குமார் கோபத்துடன் வந்தார். இந்த வேட்பாளருக்கு ஆதரவா ஏன் சின்னம் வரைகிறீங்க என கூறி அங்கிருந்த திமுகவினரை திட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். கருப்பு சிவப்பு பெயிண்ட் டப்பாக்களை எட்டி உதைத்து ரகளை செய்த அவர் உதயசூரியன் சின்னத்தை வரைந்து கொண்டிருந்தவர்களை அங்கிருந்து விரட்டியடித்தார். இதனால் உதயசூரியன் சின்னம் சூரியன் இல்லாமல் அறகுறையாக இருந்தது. உதயசூரியன் சின்னத்தை வரைய ஏற்பாடு செய்த திமுக நிர்வாகி சசி ஜெயக்குமாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். கட்சி சொல்லுது, நாங்க வேலை பார்க்கிறோம், உமக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை என சசி கேட்க இருவருக்கும் சிறிது நேரம் வாக்குவாதம் நடந்தது. மனோஜ் பாண்டியன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நாள் முதலே அவருக்கும் ஒன்றிய செயலாளர் ஜெயக்குமாருக்கும் இடையே மோதல் நிலவி வருகிறது. வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட பிறகு ஜெயக்குமாரை மனோஜ் பாண்டியன் சந்தித்து தேர்தல் பணிகள் குறித்து பேசவில்லை. அந்த கோபத்தில் தான் வேட்பாளருக்கு எதிராக திரும்பியிருப்பதாக திமுகவினர் கூறுகின்றனர். கருப்பு சிவப்பு பெயிண்ட் டப்பாக்களை ஒன்றிய செயலாளர் எட்டி உதைத்த சம்பவம் திமுகவினர் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜெயக்குமாரின் நடவடிக்கைகள் குறித்து திமுக தலைமைக்கு மனோஜ் பாண்டியன் தரப்பு ஆதரவாளர்கள் புகார் கூறியுள்ளனர். ஆலங்குளம் தொகுதியில் 2021 மனோஜ் பாண்டியன் அதிமுக சார்பில் வெற்றி பெற்றார். திமுக வேட்பாளர் பூங்கோதை ஆலடியருணா தோற்றார். இம்முறை அவருக்கு சீட் தரவில்லை. அதனால் அவரும் அதிருப்தியில் உள்ளார். மனோஜ் பாண்டியனுக்கு எதிராக அதிமுக சார்பில் முன்னாள் எம்பி பிரபாகரன் களமிறங்குகிறார். திமுகவில் இம்முறை கோஷ்டி பூசல் அதிகமாக இருப்பதால் அது அதிமுகவுக்கு சாதகமாக போய்விடும் என திமுகவினரே பேசிக் கொள்கிறார்கள். போகல வண்டி எடுங்க. என்ன வர சொல்லியா? நான் சும்மா இருக்கேன். நம்ம ஆஃபீஸுக்குள்ள மட்டும் நான் எழுதியிருக்கேன். நம்ம ஆஃபீஸில் போட்டு நான் சொந்தம் பண்ணியிருக்கேன். அதில் என் பேரை போட்டு ஆஃபீஸ் மேலே எழுதுவேன். என் ஆஃபீஸ் மேலே இருக்கலாம். என் ஆஃபீஸ் மேலே வந்து இப்போ என் பேரை போட்டு எழுதுவேன். புரியுதா? அது எவன் தானே தவிர்க்க